வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் ஏஜென்சி. திருமலா திருப்பதியில டிசம்பர் மாதம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க. எல்லா டேட்டும் அறிவிக்கல. ஒரு சிலது அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்ச வரைக்கும் நம்மளோட வீடியோல இதில போட்டுறலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போடுறேன். 3 மட்டும் தாங்க அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீவாரி ஆர்ஜித சபா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஆர்ஜித சபா கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவைலாம் இருக்கு பாருங்க அது, அதுக்கப்புறம் அங்க பிரதட்சணம். இது 3 மட்டும் தான் அப்டேட்ஸ் வந்திருக்கு. மத்த எதுவும் வரல. இதில எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன பத்தி டீட்டெயில்ஸ் இதில பார்க்கலாம். இது வந்து டிசம்பர் மாசத்துக்கான புக்கிங் இப்ப ஆரம்பிக்குதுங்க. இது 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு, 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் 2 நாள் இது ஓப்பன்ல இருக்கும். வழக்கம் போல இது 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. இது வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான். இதுல வந்து புக்கிங் பண்ண முடியாது. அதாவது இது புக் பண்ணாலே சாமி தரிசனம் பார்க்கலாம், இந்த சேவையில கலந்துக்கலாம் அப்படிங்கிற பேச்சு இதுல கிடையாது. இது 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்ப இதுல ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. எல்லாத்தையும் குடுத்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தோம்னா, அதுக்கப்புறம் இந்த சேவைகள்லாம் ஓப்பன் ஆகும். என்னென்ன சேவைகள் இருக்கு அப்படின்னு ஓப்பன் ஆகும். அந்த சேவைகள எந்த சேவை தேவையோ, அதுல நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட டேட் காட்டுவாங்க. இந்தந்த டேட்ல இந்தந்த சேவைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த சேவைய நம்ம குறிப்பிட்ட டேட்ல நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுல வந்து என்னென்ன சேவைகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரபாத சேவை, தோமால சேவை, அர்ச்சனா சேவை, அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. இந்த 4 சேவைகளும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரும். இது வந்து ஜஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அன்னைக்கு 12 மணிக்கு குலுக்கல் நடத்துவாங்க. அந்த குலுக்கல்ல நம்ம பேர் செலக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கங்க. அப்ப நமக்கு மெசேஜ் வரும். நம்ம எந்த பேர்ல எந்த ஃபோன் நம்பர் நம்ம குடுத்துருக்கோமோ, அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வரும். இல்லன்னா நம்ம ஆப்ல போய் பார்த்தோம்னா, நம்மளோட புக்கிங் ஹிஸ்டரி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும், அதுல டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இந்த மாரி இந்த குறிப்பிட்ட சேவையில செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்ததுன்னா, அதுக்கப்புறம் அது பணம் கட்டுறதுக்கு 2 நாள் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள அந்த டயத்துக்குள்ளார நம்ம பணம் கட்டிட்டு, அந்த குறிப்பிட்ட நாள்ல போய் நம்ம இந்த சேவையில கலந்துக்க முடியும். இந்த மாரி தான் இது பண்ண முடியும். இந்த சேவைய பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் பூரா புக் பண்றதுக்கு டிசம்பர் மாதம் முழுக்க புக்கிங் ஓப்பன் ஆகப்போது. அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 பேர் தான் இதுல சாமி தரிசனம் பார்க்க முடியும். தினசரி ஒரு 250 பேரு இல்லன்னா 300 பேர் மேக்ஸிமம் வச்சுக்கங்களேன். 270, 280 தான் ஒரு நாளைக்கு. அப்படி பார்த்தோம்னா, மாசத்துக்கு ஒரு 8000 பேர், 8500 பேர் தான் இது சாமி தரிசனம் பார்ப்பாங்க. ஆனா, இதுக்கு ஒரு சேவைக்கும் பார்த்தீங்கன்னா, 3,00,000 பேருக்கு மேல புக்கிங் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சுப்ரபாத சேவைக்கு 3,00,000 பேர், அது மாரி ஒரு சேவைக்கு 3,00,000 பேர், 3,50,000 பேர் புக்கிங் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. மொத்தத்திலே ஒரு 8000 பேர் தான் இது கிடைக்குது. அதனால நம்மளும் இத ட்ரை பண்ணுவோம். நானும் இது 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த சுப்ரபாத சேவை மட்டும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூ. 120 டிக்கெட்டுங்க இது. இது மாசம் முழுக்க நடக்கும். எல்லா நாளும் சுப்ரபாத சேவை நடக்கும். எல்லா நாளும் நீங்க புக் பண்ண முடியும். 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 மணிக்கு இந்த சேவையில நம்ம கலந்துக்க முடியும். 3லேருந்து 3:30 வரைக்கும் சுப்ரபாத பாராயணம் நடக்கும். அது நடந்து முடிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கருடாழ்வார் மண்டபத்துல நிப்பாட்டிட்டு தான் நம்ம சுப்ரபாத பாராயணம் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச பிறகு, அந்த கருவறை கதவு திறந்து உள்ள அழைச்சுட்டு போவாங்க நம்மள. பெருமாள வந்து முதல்ல நம்ம சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுப்ரபாத சேவையில கிடைக்கும். அத விட முக்கியம், அந்த கருடாழ்வார் மண்டபத்த தாண்டி அதுக்குள்ள இருக்கிற ஸ்தவன திருமண்டபம், அதுக்கப்புறம் சயன மண்டபம் இதுவரைக்கும் போயிட்டு பெருமாள வந்து மிக மிக அருகில போய் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். இந்த 4 சேவைகளுமே இந்த மாரி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவைகள் 4 சேவைகளுமே. ஏன்னா, இந்த 4 சேவைகளுமே பெருமாள உள்ள போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள சேவை. அதனால தான் இது வந்து குலுக்கல்ல வச்சிருக்காங்க. டைரக்ட்டா புக்கிங் பண்ண முடியாதபடி. இந்த சுப்ரபாத சேவை இந்த மாரி தான் நடக்கும். 3:30 மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இந்த மாரி தான் இது. அதுக்கு அடுத்தது தோமாலை சேவைன்னு சொல்றது. இது வந்து ரூ. 220 ஒரு டிக்கெட்டு. இது வந்து செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும் தான் இது நடக்கும் இது. இது ஒரு நாளைக்கு 2 தடவ நடக்கும். வாரம் முழுக்க நடக்கும். ஆனா பக்தர்களுக்கு எல்லா நாளும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் காலையில 3:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 4 மணிலேருந்து 4:30 மணிக்கு இந்த சேவை நடக்குங்க. கோமாலை சேவை அப்டின்னா, தோட்டத்திலிருந்து பறித்து வந்த துளசி மாலை அப்டின்னு சொல்லி பொருள்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய தோல்லேருந்து பாதம் வரைக்கும் இந்த மாலை பெரிய மாலையா இருக்கிறதுனால, இது தோல் மாலை, தோமாலை அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக மொத்தம் பெருமாளுக்கு வந்து மாலைகளாலேயே அலங்காரம் பண்றது தான் இந்த சேவைங்க. பூமாலை சேவைன்னு பேரு இதுக்கு. இந்த சேவையில கலந்துக்கும் பொழுது, நம்மள வந்து அந்த கருடாழ்வார் மண்டபத்த தாண்டி ஸ்தவன திருமண்டபம் இருக்கு பாருங்க. அந்த திருமண்டபத்துல வரிசையா எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்க. இதுல வந்து ஆன்லைன்ல புக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டும் தான். அந்த 10 பேரையும் உட்கார வச்சுருவாங்க. தவிர ஆஃப்லைன்ல புக் பண்ண முடியும் அங்க போனா. அதுல ஒரு 10 பேர் வருவாங்க. சில விஐபிஸ் வருவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க. எல்லாரையுமே அந்த வரிசையா உட்கார வச்சுட்டு, பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. முதல்ல போகர் சீனிவாசருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருவடியில ஆரம்பிச்சு, பெருமாளுக்கு ஒரு ஒரு பாட்டுக்கும் தனித்தனியா மாலைகள் இருக்குங்க. தனித்தனியா அந்த மாலைகள போட்டு கடைசியா ஆரத்தி காமிச்சு, அப்புறம் வெளில வரலாம். ஒரு 1/2 மணி நேரம் பெருமாளுக்கு எதுத்தாப்புல உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப அருமையா தரிசிக்கிற வாய்ப்பு இந்த சேவையில கிடைக்குங்க. இது தோமாலை சேவைன்னு பேரு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை சேவை. இதுவும் ரூ. 220 டிக்கெட்டு. செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும் தான் இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுவும் ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இதே அந்த தோமால சேவை மாரி தான் அப்படியே இது. தோமால சேவை முடிஞ்சு அடுத்த உடனே இந்த அர்ச்சனை சேவல் பக்தர்கள் உள்ள விடுவாங்க. அதே மாரியே வரிசையா உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டு, பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. பெருமாளுடைய 1008 திருநாமங்கள சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்மளும் இந்த சேவையில கலந்துக்க முடியுங்க.
அந்த தோமால சேவை மாரியே இதுலயும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல அமர்ந்து, பெருமாள கண்குளிர பார்க்கலாம். இந்த மாரி ஒரு அற்புதமான சேவை இது. இது அர்ச்சனை சேவைன்னு பேரு. ரூ. 220 டிக்கெட்டு. அதுக்கு அடுத்தது அஷ்டதள பாத பத்மாராதன சேவைன்னு பேரு. இது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 8:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைம் அந்த நம்ம ஆப் ஓப்பன் பண்ணும்போது டைம் மாறி இருந்ததுன்னா அதுல தெரியுங்க. நார்மலா 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 9 மணிக்கு இந்த சேவை நடக்கும். 1/2 மணி நேரம் பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல போய் அமர்ந்து இந்த தரிசனத்துல கலந்துக்க முடியும். செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் அப்படிங்கிறதுனால இது வந்து 60 பேர் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க. இது ஒரு டிக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 1250 டிக்கெட்டு. பெருமாளுடைய பாதங்கள்ல தங்க தாமரை மலர்களால 108 தங்க தாமரை மலர்களால அர்ச்சனை பண்றது தாங்க இந்த சேவை. 108 தங்க தாமரை மலர்கள எடுத்துட்டு வந்து பெருமாளுடைய பெயர்கள ஒண்ணு ஒண்ணா சொல்லி, அந்த பெயர்கள சொல்லும் பொழுதும் ஒரு ஒரு தங்க தாமரை மலர்கள பெருமாளுடைய பாதத்துல சமர்ப்பிப்பாங்க. இந்த மாரி ஒரு அற்புதமான சேவை 108 தங்க தாமரை மலர்களால் ஆன அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. இது செவ்வாய்க்கிழமை மட்டும் தாங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த 4 சேவைகளுமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கிடைத்திருக்கிற சேவையா இருக்கிறதுனால, இத வந்து டைரக்ட்டா புக்கிங் பண்ண முடியாம, குலுக்கல் முறையில வச்சிருக்காங்க. யாருக்கு பெருமாள பார்க்கணும் பிராப்தம் இருக்கோ, இல்ல யார் பெருமாள் அவர பார்க்கணும்னு நினைக்கிறாரோ, அவங்க பெருமாள போய் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால, இத குலுக்கல்ல வச்சுட்டாங்க. எல்லாருமே இது பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க. வயது வித்தியாசம்லாம் கிடையாது. இதுல வந்து குழந்தைங்கள அழைச்சிட்டு போக முடியாதுங்க. நார்மலா மத்த சேவைகள்ல குழந்தைங்கள அழைச்சிட்டு போக அலோவ் பண்ணுவாங்க. இல்ல சுப்ரபாத சேவையில உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மத்த எந்த சேவைகளையுமே குழந்தைகள உள்ள நீங்க அழைச்சிட்டு போக முடியாது. அந்த 12 வயசுக்குள்ள உங்கள நீ அழைச்சிட்டு போலாம். அழைச்சிட்டு போனாலும் அவங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் அழைச்சிட்டு போணும். அந்த மாரி தான் இந்த சேவை. இந்த சேவைகள் வந்து 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இது ஓப்பன்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா. அதாவது கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த 4 சேவைகளுக்கான புக்கிங் 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அது. இந்த சேவைகள் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாண உற்சவம் காலையில 10 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த கல்யாண உற்சவம் நடக்கும். அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவை. இது வந்து மத்தியானம் 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்கிற சேவை. அடுத்தது ஆர்ஜித பிரம்மோற்சவம். இது வந்து மத்தியானம் 2:30லேருந்து 3:30 வரைக்கும் நடக்கிற சேவைங்க. கடைசியா இருக்கிற சகஸ்ர தீபாலங்கார சேவை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் கோயில் வளாகத்துக்கு வெளியில நடக்கிற சேவை. இதுல கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை 2 சேவைகளும் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு உள்ளேயும் நடக்கிற சேவைங்க 2மே. கோவிலோட ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போனோம்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த துலாபார மண்டபம் இருக்கும். கொடி மரத்துக்கு பக்கத்தில் இடது பக்கம் துலாபார மண்டபம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பெரிய பிரகாரம் இருக்குங்க, வெளிப்பிரகாரம். அதில் தான் அந்த கல்யாண உற்சவம் நடக்கும். கொஞ்சம் பிஃபோராக போனோம்னா நம்ம ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துக்கலாம். லேட்டாக போனோம்னா கடைசியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் உட்காந்து எதுவுமே தெரியாது. நம்ம எல்இடியில் தான் நம்ம ஃபுல்லாக அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த உற்சவம் நடக்கும். 10 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 12 மணிலேருந்து 1 மணிக்கு இந்த சேவை நடக்குங்க. நடந்து முடிஞ்ச உடனே டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். 1 மணிக்கு முடிஞ்சுட்டு நம்மள எல்லாம் சாமி தரிசனத்துக்கு அனுப்புவாங்க. ஒரு 1:30 மணிக்குள்ளார சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இதுதான் அந்த கல்யாண உற்சவம் நடக்கிறது. அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவைங்க. ஊஞ்சல் சேவை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ராஜகோபுரம் தாண்டி கொடிமரத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன மண்டபம் ஒன்று இருக்கும். நம்ம வந்து அந்த மண்டபத்தை சுற்றி தான் வந்து சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வெளியில் வருவோம். கை கழுவுற இடம், தண்ணி குடிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுப்புற ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வந்து ஜனமஹால்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அட்டாள மண்டபம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு கண்ணாடி மாளிகை அந்த மண்டபத்துக்குள்ளே இருக்குங்க. அதில் கல்யாண உற்சவம் முடிஞ்சோடனே பெருமாளையும் தாயாரும் அந்த இடத்த தூக்கிட்டு வந்து அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளார ஊஞ்சல் ஒன்று இருக்கும். அந்த ஊஞ்சலை கொண்டாந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு ஊஞ்சலை ஆட்டிக்கிட்டே நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க. அந்த பாடல்கள் பாடி முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அது ஆரத்தி காட்டுவாங்க. ஆரத்தி காமிச்சிட்டு அங்கே இருக்கிற பக்தர்களை, அந்த ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கிட்ட பக்தர்களை உள்ளே அனுப்புவாங்க. அந்த பெருமாளை போய் அந்த ஊஞ்சலை சுற்றி வரலாம். நம்ம கண்ணாடி மாளிகை உள்ளார போயிட்டு அந்த பெருமாளை சுற்றி வரலாம். அவ்வளோ ஒரு அருமையான பாக்கியம் உள்ள சேவைங்க அது. கிட்ட போய் அந்த உற்சவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம உற்சவரோட கிட்டலாம் போய் பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது. மற்ற எந்த சேவையிலும் எட்டையாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த சேவையில் மட்டும் எல்லாருமே போய் கிட்ட போய் பார்த்துட்டு பெருமாளை சுற்றி வரலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான சேவை இது. அந்த இடத்துல நமக்கு ஜடாயு தீர்த்தம்லாம் கொடுப்பாங்க, ஆரத்தி காமிப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலாங்க. இது வந்து ஊஞ்சல் சேவை நடக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 1:30லேருந்து 2:30ங்க. கரெக்டாக 2 மணிக்கு அந்த ஆரத்தி காட்டுவாங்க. அதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஊஞ்சல் சேவை 11 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்பயே போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நேரா நீங்கள் மூலவரை பார்த்துட்டு வந்துருங்கம்பாங்க. மூலவரை பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த உற்சவத்துக்கு வந்து கலந்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம். 2 மணி வரைக்கும் அந்த கோயில் வளாகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துடலாம். அந்த மூலவரை பார்த்துட்டு வந்துட்டோம்னா 2 மணிக்கு இந்த சேவை முடிஞ்ச உடனே நம்ம வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது ஆர்ஜித பிரம்மோற்சவம். இது வந்து கோயிலுக்கு வெளியில் நடக்கிறதுங்க. கோயிலுக்கு வெளியில் தேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ மண்டபம் இருக்கும். ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு, ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிற வழியில் வைபவ திருமண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் வச்சுருப்பாங்க. அந்த மண்டபத்தில் தான் அந்த சேவை நடக்குங்க. எல்லா மிகப்பெரிய உற்சவங்கள் எல்லாமே பூஜைகள்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். அதேமாதிரி அந்த ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவை அது உள்ளே தான் நடக்கும். 2:30லேருந்து 3:30 மணிக்கு நடக்கிற சேவை இது. 2 மணிக்கெலாம் நம்ம போயிட்டோம்னா உள்ளே கொண்டு உட்கார வச்சுருவாங்க. ஊஞ்சல் சேவை முடிஞ்ச பிறகு பெருமாளை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து இந்த வைபவ மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொண்டு ஸ்க்ரீனுக்கு பின்பக்கம் கொண்டு வச்சுட்டு அங்கே நிறைய வாகனங்கள் வச்சுருக்காங்க. அந்த ஒரு வாகனத்துலேயும் பெருமாள் வந்து எழுந்தருள்வார்.
பெரும்பாலும் ஒரு முதல்ல பெரிய சேஷ வாகனம், சின்ன சேஷ வாகனம், கருட வாகனம் இந்த ஒரு வாகனத்தில் வருவார். ஒரு வாகனத்தில் வரும்பொழுதும் அந்த இடத்துல வச்சு நமக்கு ஆரத்தி காட்டுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் நடக்குங்க சேவை இது. ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய வாகன சேவைகளை நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நடக்கிற சேவை பார்த்திங்கன்னா தீப அலங்கார சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவைன்னு சொல்லுவோம். இது வந்து கோயிலுக்கு வெளியில் நடக்கிற சேவை. எல்லாருமே இதில் கலந்துக்க முடியுங்க. டிக்கெட் வாங்கினவங்க வாங்காதவங்கலாம் கணக்கு கிடையாது. எல்லாருமே கலந்துக்க முடியும். இதில் சாயந்தரம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் நடக்கிற சேவை இது. கோயிலுக்கு வெளியில் வலது பக்கம் இருக்கிற அந்த பெரிய தீப அலங்கார மண்டபத்தில் 1008 விளக்குகளை ஏற்றி வச்சு நடுப்புற பெரிய ஊஞ்சலில் பெரும்பாலும் தாயெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் அருமையான பாடல்கள்லாம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டுவாங்க. இந்த ஊஞ்சல் சேவை முடிஞ்ச பிறகு அங்கேருந்து கிளம்பி பெரும்பாலும் வந்து 4 மாடை விதி சுற்றிட்டு உள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி இந்த சேவைகள் வந்து இப்படி தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு நடக்கிற கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவை. நீங்கள் போய் மூலவரை பார்த்துட்டு கூட இந்த உற்சவத்தில் கலந்துக்கலாம். இல்லை உற்சவம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போய் இந்த மூலவரை போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் சேவை. அதுக்கு அடுத்த இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியே நடக்கிற சேவை தான் அது. இந்த சேவைகள் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு எடுத்து பார்க்குற சுபதம் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு போயிட்டு அது வழியாக நீங்கள் உள்ளே போய் அங்கே கவுண்டர் வச்சுருக்காங்க. ஆர்ஜித சேவை கவுண்டர் வந்து அதுதான். அந்த வழியாக உள்ளே போனோம்னா நம்ம டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க. இது ரொம்ப நேரம் வெயிட்டிங்லாம் இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் அதிகபட்சமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 ஹவருக்குள்ளார சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இந்த ஆர்ஜித சேவையிலே விர்ச்சுவல் சேவான்னு இருக்குது. அது வந்து வழக்கமாக இந்த ஆர்ஜித சேவை காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆச்சுன்னா மத்தியானம் 3 மணிக்கு இந்த விர்ச்சுவல் சேவை ஓப்பன் ஆகும். பட் இன்றைக்கி வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 23ஆம் தேதி அங்கப்பிரதட்சணை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதி வழக்கம் போல் 23ஆம் தேதி காலையில் அங்கப்பிரதட்சணை சேவை புக்கிங் ஓப்பன் ஆகுது. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 750 பேர் பண்ண முடியுங்க. அதில் முன்னாடி ஆஃப்லைனில் இருந்தது, இப்போ ஆஃப்லைனில் கிடையாது. ஒரு நாளைக்கு 750 பேர் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமைக்கு அபிஷேகம் நடக்கிறதுனால வெள்ளிக்கிழமைக்கு அங்கப்பிரதட்சணை கிடையாதுங்க. மற்ற எல்லா நாட்களும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 பேர் வரைக்கும் பண்ண முடியுங்க. இது பேமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும். 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். 10:03, 10:05 எல்லாமே புக் ஆகிடும். அதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது தவறுலாம் பண்ணிங்கன்னா உடனே புக் ஆகிடும். இல்லை சின்ன மிஸ்டேக் எதாவது பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரெக்கவர் பண்ணி சரி பண்ணிட்டு போகிறதுக்குள்ளார எல்லாம் புக்கிங் முடிஞ்சிருங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தவறுலாம் பண்ணுங்கள். 9:55 லாகின் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்பொழுது கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர், ஆதார் கார்டெலாம் போட்டு குறிப்பிட்ட டேட்டை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உடனே இது புக் ஆகிடுங்க. பேமெண்ட் ஆப்ஷன் இல்லை, அதனால் உடனே புக் ஆகிடும். தவறுலாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு 750 பேர். இது நைட்டு 1:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஈரத்தினோட குளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. 1:30 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா 2:30 மணி வரைக்கும் நம்மளை வந்து வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 2:30 மணிக்கு திறந்து விட்டாங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு கோயில் வளாகத்தை போய் அடையலாம். 3 மணிக்கு கரெக்டாக சுப்ரபாத பாராயணம் ஆரம்பித்த உடனே நம்மளை அங்கப்பிரதட்சணை பண்ண சொல்லுவாங்க. முதல்ல பெண்கள் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆண்களை பண்ண சொல்லுவாங்க. எல்லாரையும் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கொடிமரத்துக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சுப்ரபாத பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு 3:45க்கு நம்மளை சாமி பார்க்க உள்ளே அனுப்புவாங்க. நம்ம சாதாரணமாக உள்ளே போய் இந்த கருடாழ்வார் மண்டபம் வரைக்கும் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு 4 மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாங்க. ரொம்ப மனநிறைவை தரக்கூடிய அந்த அங்கப்பிரதட்சணை சேவை பல பேருக்கு வேண்டுதல் இருக்கும். வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. சனிக்கிழமையில் வந்து 750 டிக்கெட் கொடுக்குறதில்ல, 500 டிக்கெட் தான் கொடுக்குறாங்கன்னு லாஸ்ட் மந்த் சொன்னாங்க. ஏன்னா அந்த 250 டிக்கெட் வந்து லோக்கல் பீப்புள்ஸ்க்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல அது அடிஷ்னல் கோட்டான்னு நினச்சோம். இப்போ அடிஷ்னல் கோட்டா அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சனிக்கிழமை அன்றைக்கி 750 டிக்கெட் கிடையாதுங்க, 500 டிக்கெட் தான் இப்போ கொடுக்குறாங்க. அதனால் மற்ற நாட்களில் ட்ரை பண்ணுங்கள், ஓரளவு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வார நாட்களில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவு ஈஸியாக கிடைக்கும். சனி ஞாயிறுகளில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க இது. இல்லை வாரம் லீவு நாட்கள்லையும் இப்படி தான். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வார நாட்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது இனிமேல் விர்ச்சுவல் சேவா, அப்புறம் சீனியர் சிட்டிசன், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு, 300 டிக்கெட் அகாமடேஷன் இதற்கான புக்கிங்ஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வரணுங்க. வந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து போடுறோம். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.